திருக்கூடலையாற்றூர் கௌமார அட்டவணைப்படி 756வது திருப்புகழை கொண்ட திருப்புகழ் திருத்தலம். ஒரே ஒரு திருப்புகழை கொண்ட திருப்புகழ் திருத்தலமாகும் இது. மணிமுத்தாரும் வெள்ளாரும் கூடும் இடத்தில் இத்தலம் உள்ளது. சிதம்பரத்திலிருந்து ஸ்ரீமுஷ்ணம் செல்லும் பஸ் வழியில் 29 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கு மணிமுத்தாரும் வெள்ளாரும் நிவாநதி என்று அழைக்கப்படுகிறது. கூடும் இடத்தில் உள்ளதால் கூடலை ஆற்றூர் என்ற பெயர் வந்தது. வடமொழியில் தட்சிண பிரயாகை என்று இத்தலத்தை அழைப்பர். திருப்புகழ் 756. வாட்டி எனை சூழ்ந்த வினை ஆசை அம்மூவாசை அனல் மூட்டி உலை காய்ந்த மழுவாம் என விகாசமுடு மாட்டி எனை பாய்ந்து கடவோடு அடமோடு ஆடி விடு விஞ்சையாலே வாய்த்த மலர் சார்ந்து புழுகான பனி நீர்களோடு காற்று வர தாங்குவன மார்பில் அணி ஆரமோடு வாய்க்கும் என பூண்டு அழகு அதாக பவிசோடு மகிழ் வன்பு கூற தீட்டுவிழி காந்தி மடவார்களுடன் ஆடி வலை பூட்டிவிட போந்து பிணியோடு வலிவாதம் என சேர்த்து விட போந்து வினை மூடி அடியேனும் உனது அன்பு இல்லாமல் தெட்டமுறத் தேர்ந்து அமிர்தாம் எனவே ஏகி நமன் ஓட்டிவிட காய்ந்து வரி வேதன் அடையாளம் அருள் சீட்டு வர காண்டு நலி காலன் அணுகா நின் அருள் அன்பு தாராய். வேட்டுவரை காய்ந்து குறமாதை உறவாடி இருள் நாட்டவரை சேர்ந்த கதிர்வேல் கொடு அமராடி சிறை மீட்டு அமரர்க்கு ஆண்டவனை வாழ்க நிலையாக வைகும் விஞ்சையோனே. வேற்றூருவில் போந்து மதுராபுரியில் ஆடி வைகை ஆற்றின் மணல் தாங்கு மழு வாளி என தாதை புறமேட்டை எரித்து ஆண்ட சிவலோகன் விடையேறி இடமும் கொள் ஆயி கோட்டு முலை தாங்கும் இழையான இடை கோடி மதி தோற்றம் என போந்த அழகான சிவகாமி விரல் கூற்றுவனை காய்ந்த அபிராமி மனதார அருள் கந்தவேளே. கூட்டு நதி தேங்கிய வெள்ளாறு தரளாறு திகழ் நாட்டில் உரை சேர்ந்த மயிலா வழி தெய்வானையோடே கூற்றுவிழத் தாண்டி எனது ஆகமதில் வாழ் குமர தம்பிரானே. வேதன் அடையாளம் அருள் சீட்டுவர காண்டு நலி காலன் அணுகா நின் அருள் அன்பு தாராய். வேட்டுவரை சிறந்து வள்ளி நாயகியுடன் உறவாடியும் அசுர நாட்டவரை சிவந்த கதிரை உடைய வேல் கொண்டு போராடி தேவரை சிறையினின்று மீட்டு அத்தேவருக்கு தலைவனான இந்திரனை வாழுமாறு வாழ்வை நிலையாய் வைத்த கலைஞனே. வேறு வடிவான கூலியாள் வடிவில் போய் மதுரையில் விளையாடி வைகை ஆற்றின் மணலை சுமந்த மழுவாயுதத்தை உடையவரும் என் தந்தையும் 3 புறங்களின் பெருமையை அழித்து ஆண்ட சிவலோகரும் காலை ஊர்தி ஏறுபவருமான சிவபெருமானின் இடப்பாகத்தினை கொண்டதாய் மலை போன்ற கொங்கைகளை தாங்கும் நூல் போன்ற இடையினையும் கோடி மதியின் தோற்றம் கொண்டு வந்ததைப் போல் அழகையும் உடைய சிவகாமி வலிய யமனை உதைத்து அழித்த அழகியான பார்வதி உள்ளம் குளிரப் பெற்று மகிழ்ந்த கந்தனே. வெள்ளாரும் மணிமுத்தாரும் ஒன்று கூடி நிறைந்து வரும் விளக்கமுடைய திருக்கூடலையாற்றூர் என்ற தலத்தில் வீற்றிருக்கின்ற சேந்தனே மயிலனே. வள்ளி தெய்வ யானையுடன் யமன் என்னிடம் வர இயலாது தடுமாறி ஒதுங்கி விழ
என் உடலிடத்தில் குடிகொண்டு வாழ்கின்ற குமரனே, தம்பிரானே, என்னை வருத்தியபடி சூழ்ந்திருக்கின்ற வினையும் மண், பொன், பெண் முதலான மூவாசைகளும் தீயை மூட்டி உலையில் பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு போல் மலர்ச்சியுடன் நன்றாக என்னை மாட்டி வைத்து பாய்ந்து வாழ்வு நெறியில் என்னை பிடிவாதமாக மாயவித்தை ஆட்டி வைக்கின்றது. அம்மாயவித்தை காரணமாக கிடைத்த மலர் சாந்து, புனுகு, பன்னீர் என்ற இவற்றுடன் நல்ல காற்று வர அனுபவித்து மார்பில் அணிகள், முத்து மாலைகள் கிடைத்தன என்று அணிந்து அழகு பெற விளக்கத்துடன் மகிழ்ச்சியும் அன்பும் பெருக மைப்பூசிய விழிகளை உடைய ஒளியுடைய மங்கையருடன் விளையாடி அக்காம விளையாடலான வகையில் மனம் பூட்டப்பட்டேன். நோய்களுடன் வலியும் வாத நோயும் ஒன்று சேர்ந்து விட்டன. அதனால் நிலை மாறி இருவினைகள் மூடி நானும் நின்மீது அன்பு இன்றி சேர்த்த பொருள் நிறைய இருப்பதால் உள்ளம் ஒருவாறு தெளிந்தேன். இறப்பு என்பதே இல்லை என்ற நினைவுடன் வாழ்நாளை செலுத்தினேன். யமன் தன் தூதரை அனுப்ப மெலிந்து எழுத்து கொண்டதும் நான்முகனின் அடையாளம் கொண்டதுமான ஓலை சீட்டு வர பார்க்குமாறு வருத்தும் கூற்றுவன் என்னை அணுகாத வண்ணம் நின் அருள் அன்பினை தந்து அருளுவாயாக. நின் அருள் அன்பினை தந்து அருள வேண்டும் என்று வேண்டியவாறு